ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்ரிஷியர். இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னா ஹூ இஸ் லூசிஃபர்? எப்படி லூசிஃபருக்கு பேர் சாத்தாங்குறை சேஞ்சு, எப்படி ஒளியின் தூரனா இருந்த லூசிஃபர் கீழே விழுந்தான், இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் நிறைய ஹிஸ்டரிக்குள்ள போயிட்டு வர போறேன் இந்த வீடியோல. அதாவது நான் லூசிஃபர்னு ஒரு கேரக்டரை பத்தி என்ன நினைக்கிறேன், அதுதான் இந்த வீடியோ. இப்போ லூசிஃபர் கடவுள் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் கடவுள் அவனை காலால சவுட்டி கீழே தள்ளினாங்கன்னு இருக்கு. நரகத்துக்கு போன லூசிஃபர் ஒரு பெரிய பிசாசனோட படைய வச்சு திருப்பி சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு நினைக்கான். அப்போ போகும்போது லூசிஃபருக்கு சகோதரன், லூசிஃபருக்கு அண்ணன் மைக்கிள் லூசிஃபரை அடிச்சு திருப்பி கீழே தள்ளினராத்து இருக்கு. சாத்தான் ஒரு திசீவர், ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புல இருந்து உன்னை திசை திருப்பி உன்னை கொண்டு போற ஆளு தான் சாத்தான். கடவுளுக்க ரூல்ஸை படி நீ ஃபாலோ பண்ணனா கடவுள் உனக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாரு. பங்களா கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, பிளேனு கொடுப்பாரு. ஓல்டு டெஸ்ட்மென்ட் படி பார்த்தீங்கன்னா பல பெண்களையும் கொடுப்பாரு. ஏன்னா இது ஆண்களுக்கு உண்டான ஒரு கடவுள். இந்த விஷயத்துல இருந்து ஒருத்தன் உன்னை டைவர்ட் பண்ணி கொண்டு போறானா அவன் சாத்தான். ரிலீஜன் இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜன்லேருந்து டைவர்ட் பண்ணி போகிற ஆளுங்கெல்லாம் நாத்திகவாதி. அவங்க எல்லாருமே சாத்தான் தான். இந்த மாதிரி ஒரு சாத்தான் தான் லூசிஃபர். கொரோனா நேரத்தில் நான் புக் ஆஃப் ஈனாக்கை படித்து முடித்தேன். அதை படித்து முடிக்கும்போது எனக்கு ஒரு புரிதல் கிடச்சி. லூசிஃபர் போர்க்கொடிய தூக்குனர் கடவுளை எடுத்து கிடையாது. ஆல்மைத்தி ஒரு காலத்துலையும் மனுஷங்களுக்கு உலகத்துலேயும் சரி, ஏஞ்சல்ஸ்க்கு உலகத்துலயும் சரி இன்டர்ஃபியர் ஆனரே கிடையாது. ஆனா அவர் தான் எல்லா இடத்துலயுமே இருப்பாரு. ஏன்னா ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, ஒரு பொருளா இருந்தாலும் ஒரு யோசனை இருந்தாலும் அவர் இருந்தாராம் அந்த விஷயத்துக்கு உயிர் இருக்கும். லூசிஃபர் போர் தொடுத்தாரு. நம்ம போர் தொடுத்தான்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. எடுத்து கேள்வி கேட்டவர் மெட்டத்ரான்னு ஒரு ஏஞ்சல் கிட்டறான். இந்த மெட்டத்ரான் ஏஞ்சல் தான் எல்லா உலகத்துலையுமே கடவுளை நேருக்கு நேர் பார்த்த ஒரு ஆளு. கடவுள் இந்த ஏஞ்சலுக்கு மேல உலகத்துல உள்ள எல்லா நாலேஜ் 300 ட்ரெஷர்ஸ், அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே மெகத்ரானுக்கு கொடுத்து இந்த மெகத்ரான் தான் ஆல் பவர்ஃபுல். இந்த மெகத்ரான் தான் அதிகாரம், கடவுளுக்கு ஒளி, ஏஞ்சலுக்கு உலகத்தை சுத்தியே தான் இருக்கணும்னு மெட்டத்ரான் நினைச்சான். லூசிஃபர் அதுக்கு எதிராத்து, கடவுளுக்கு ஒளிய நீ மட்டும் எப்படி வைக்கலாம், கடவுளுக்கு ஒளி எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லா உலகத்துக்கும் போய் சேரணும்னு ஒளியின் தூரனாத்து அந்த ஒளியை எடுத்து எல்லா உலகத்துக்கும் கொண்டு போன ஆள் தான் லூசிஃபர். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லாதா, கிறிஸ்டியானிட்டி தோன்றதுக்கு முன்னாடி உலகத்துல உள்ள பல மடத்துல லூசிஃபர் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. கிரீக்கில் ஒரு கதை உண்டு, ப்ரோமிட்டியஸ். ப்ரோமிட்டியஸ் ஒரு டைட்டனா இருந்தாலும் அவர் ஒரு கடவுள் தான். அவர் தான் மனுஷனை மண்ணால உருவாக்குவார். மனுஷனை எல்லா அனிமல் மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னே கடவுளுக்கு தெரியாம கடவுளுக்கு அந்த ஒளி, அந்த ஃபயர் ஆஃப் ஒலிம்பஸ், அந்த தீயை எடுத்து மனுஷங்களுக்கு கொடுப்பாரு. அதை கொடுக்கறது மூலியமாத்து மனுஷனுக்கு யோசிக்கக்கூடிய திறம் உருவாச்சு. இதனால கோவான சூஸ், மின்னல் கடவுள், நம்ம ஊர்ல உள்ள இந்திரன் மாதிரி ப்ரொமித்தியஸை ஒரு மலையில கட்டி போட்டு ஒரு கலகு ப்ரொமித்தியஸை உயிரோட தின்னு திருப்பி ப்ரொமித்தியஸ் ரீஇன்கார்னேட் ஆகி திருப்பி அந்த கலகு தின்னு இப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். இது சியூஸ் மாதிரியே உள்ள எல்லா கடவுளுமே ப்ரோமிட்டியஸ் கொடுத்த கேர்ஸு. ஏன்னா நீ இந்த தீயை மனுஷங்களுக்கு கொடுத்தனால அவங்க நம்மளை மறந்துடுவாங்க, நம்மளை வணங்க மாட்டாங்க அப்படின்னு உள்ளறனால ஒரு பனிஷ்மெண்ட்டை ப்ரோமிட்டியஸுக்கு எல்லா கடவுளுமே கொடுத்தாங்க. இந்த கதையில ப்ரோமித்தியஸ் தான் ஒளியின் தூதன். கடவுளுக்கு ஒளிய நம்ம கடவுள்னு சொல்லலாம் தான், தேவர்களுக்கு கிறிஸ்டியானிட்டியில ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த தேவர்களுக்க ஒளி, இந்த ஃபயர் ஆஃப் ஒலிம்பஸை எடுத்து மனுஷனுக்கு கொடுக்காரு. இதே கிரீக் லேண்ட்ல, கிரீக் மதம் உருவாக்க முன்னாடி அங்க உள்ள ட்ரைபல் லேண்ட் எல்லாமே ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருந்தாங்க. பேனஸ்னு ஒரு கடவுள். இந்த கடவுள் பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு, அதாவது கோல்டன் விங் உள்ள ஒரு பாம்பு. இவர் பாதி ஆண் பாதி பெண். இவர் ஒளிய கொண்டு வருவாரு. இவர் மூலியமா தான் நம்மளுக்கு தெரிகிற இந்த பிரபஞ்சம் உருவாச்சுன்னு. இந்த ஃபேனஸ் தான் நம்ம ஊர்ல பரமசிவன் சொல்லுவாங்க.
ஆனா இவர் எங்க இருந்து வந்தாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. இவருக்கு பிறப்பு என்ன ஒருத்தருக்கும் தெரியாது. இவர் எப்ப இறப்பாரு, எப்ப இறந்தாரு ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த ஃபேனஸ் கடவுள் வந்து நம்ம பரமசிவன் தான். எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டர் ரிலீஜனுக்கு முன்னாடி மக்கள் இன்னும் சைவலத்தை வந்து இருக்கும்போது உண்டான ஸ்டோரிஸ் தான் வந்து இதெல்லாம். இந்த கடவுள் வந்து இந்த ஃபேனஸ் கடவுள் வந்து லூசிஃபர் தான், ஒளியின் தூதன் தான். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இமேஜினரி ஹிஸ்ட்ரி. நான் அதை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் வந்து பறந்துட்டு இருக்கிற விஷயம். ஏன்னா அது வந்து எல்லாம் கிரவுண்டட் கிடையாது. அங்கங்கே பிச்சு பிச்சு அப்படியே பறந்துட்டு வந்து இருக்கக்கூடிய விஷயத்த நான் வந்து சேர்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வியூவை வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இனி நம்ம பார்க்க போறது வந்து கிரவுண்டட் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த தரையில உள்ளது. தரையில உள்ள ஹிஸ்டரியா இருந்தாலும் அதுக்கு ரூட்ஸை வந்து அது சாயிலுக்கு உள்ள ஸ்ட்ராங்கா போராட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் வந்து பறந்துடும். எப்படின்னா வந்து ஒருத்தன் வந்து பார்த்த உடனே 10 பேர் பிறந்தாங்க அந்த மாதிரி வந்து ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லுறேன். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு கிரவுண்டர் ஹிஸ்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயேசுநாதரை பற்றி பார்க்க போகிறோம். இயேசுநாதர் வந்து ஒரு யூதர். யூதருக்கு ஸ்கிரிப்சர்ஸில் உள்ள விஷயத்த வந்து அவர் எல்லா தரப்பான மக்களுக்கு வந்து சொல்லித் தந்தார். இயேசுநாதர் ஒரு இடத்துக்காக போய் வந்து கடவுளுக்கு வார்த்தையை வந்து எல்லா தரப்பான மக்கள்கிட்டையும் சொல்லும்போது வந்து கூட்டத்தில் ஒருத்தன் வந்து கேட்கான், கடவுளுக்கு வார்த்தை எல்லாம் வந்து யூதங்களுக்கு மட்டுமே உள்ளது, இதை நீங்க மற்ற ஆளுங்களுக்கு சொல்ல முடியாமத்து யூதருக்கு ஸ்பெஷாலிட்டி வந்து அளிக்கப்படுதுன்னு. அதுக்கு இயேசுநாதர் வந்து என்ன சொன்னாருன்னா வந்து, நான் இருக்க முன்னாடி உள்ள மோசஸுக்கு சட்டத்தை வந்து அழிக்கணும்னு வரல, அந்த சட்டத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கேன். இயேசுநாதருக்கு இருப்படி வந்து எல்லா மக்களுமே வந்து கடவுளுக்கு மக்கள் தான், ஆடாம் ஏவாளுக்கு பிள்ளைகள் தான், எல்லாருக்குமே வந்து கடவுளுக்கு வார்த்தை வந்து போய் சேரணும்னு இயேசுநாதர் வந்து நினைச்சாரு. இதனாலதான் வந்து யூத மரகுருகளுக்கு வந்து இயேசுநாதரை வந்து பிடிக்காம வந்து போச்சு. பைபிளோட எண்டிங் ரெவல்யூஷன்ல வந்து இயேசுநாதர் வந்து ஜான் கிட்ட வந்து சொல்லுவாரு, நான் தான் வந்து மார்னிங் ஸ்டார்னு. மார்னிங் ஸ்டார் வந்து லூசிஃபருக்கு இன்னொரு பேரு தான். ஒளியுந்து இயேசுநாதர் வந்து ஒரு ஒளியுந்தூடன் தான். படிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிட்ட தான் வந்து இருந்து படிக்கிற மூலியமாத்து நம்மளுக்கு அறிவு கொண்டு ஒரு ஸ்பார்க் வந்து கிடைக்கும். நம்ம வேற புது புது விஷயத்தை வந்து யோசிக்க வந்து தொடங்கணும். இப்போ ஒரு கார்ட்டூன்ல வந்து ஒன்று காணிப்பாங்க. ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு ஐடியா தோணுனவன வந்து அவனுக்கு மேலே வந்து ஒரு பல்ப் வந்து எரியற மாதிரி வந்து காணிப்பாங்க. அது ஏன்னா வந்து ஒரு ஸ்பார்க் கொண்டு அடிக்கும். அந்த ஸ்பார்க்கை வந்து நிறைய எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடாதுன்னு வந்து நினைச்சிருக்காங்க. அந்த ஸ்பார்க் வந்து ஒரு எனர்ஜி தான். அந்த ஸ்பார்க் இல்லாத ஆளுங்க வந்து எப்பவுமே வந்து மண்ணாத்தான் வந்து இருப்பாங்க. கடவுள் வந்து மனுஷனை உருவாக்கும் போற கூட வந்து மண்ணால உருவாக்கி அவருக்கு மூச்சு காத்த கொடுத்து ஒரு எனர்ஜி மூலியமா தான் வந்து இந்த மனுஷனை வந்து உருவாக்குவாரு. இந்த எனர்ஜி நிறைஞ்ச ஆளுங்க தான் வந்து இந்த ஏஞ்சல்ஸ். லூசிபர் என்ன சொன்னான்னா வந்து, நம்ம கடவுளுக்கு பக்கத்துல இருக்கனால வந்து இந்த எனர்ஜியை நம்மளே வச்சிருக்கணும்னு வந்து தப்பு, எல்லாருக்குமே அது போய் சேரணும்னு வந்து லூசிபர் வந்து நினைச்சாரு. இந்த எனர்ஜி வந்து நம்ம கிட்ட இருந்திருந்தா வந்து நம்மளுக்கு பசி வந்து வராது, நம்மளுக்கு வந்து தூக்கம் வேண்டாம், ஷெல்டர் வேண்டாம், நம்மளுக்கு ஆசை வந்து இந்த பொருள் சார்ந்து இருக்காது, நம்ம ஆசை வந்து அறிவு சார்ந்து இருக்கும். அப்படி ஒரு ஒரு பீயிங் ஆட்டு நம்ம ஆயிருப்போம். இப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கோம். நம்ம இந்த உலகத்துல மண் மக்கள். இதே மாதிரி பல உலகத்துல பல மண் மக்கள் வந்து இருப்பாங்க. அவங்கள நம்ம ஏலியன் வந்து சொல்லலாம். இவங்க எல்லாம் ஒரு காலத்துல இப்போல இருந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறமோ எல்லாம் வந்து ஒரு கூட்டணி சேர்ந்துனா வந்து இந்த மண்ணு உடம்பு தான் வந்து மண்ணுக்குள்ள வந்து போவோம். அறிவு சார்ந்த உடம்புக்கு அழிவே கிடையாது. ஏன்னா வந்து அறிவு சார்ந்த உடம்பு வந்து பியூர் எனர்ஜி. மிருகமாத்து சுத்திட்டு இருந்த மனுஷனுக்கு மூளையில வந்து ஒரு லைட் பல்ப் வந்து எரிஞ்சனாலதான் வந்து நம்ம மனுஷனாச்சேன்னு யோசனை வந்து அவனுக்கு வந்து அங்கங்க உள்ள ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்பார்க்கை வச்சே நம்ம வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து ஆயிருக்கோம். இந்த எனர்ஜி நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இருந்ததுன்னா வந்து நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இருப்போம். ஸோ வந்து எல்லா மண்மக்களும் எல்லா உலகத்தில் உள்ள மண்மக்களும் ஒரு கூட்டணியை வச்சு மெட்டத்ரான் மேலே வந்து போரை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏன்னா கடவுள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாலேஜ் தான் அந்த ஸ்பார்க், அந்த அறிவை வந்து மெகத்ரான் கிட்ட தான் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மண்மக்கள் எல்லாம் டேய் எங்களுக்கு நியாயப்படி வர வேண்டியது நீ எப்படிதான் தடுக்கலான்னு ஒரு போரை வந்து டிக்ளேர் வந்து பண்ணுவாங்க. அந்த இந்த போர் ரெஜிமெண்ட்டுக்கு பேர் வந்து லூசிஃபர்னு வந்து இருக்கும். இப்போ இது வந்து எனக்கு இமேஜினேஷன். நான் வந்து படித்து ஒரு விஷயத்த வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணி இந்த வீடியோவில் வந்து சொல்லுறேன். எனக்கு பல்ப் லைட்டு எரிஞ்சனால நான் வந்து ஒரு விஷயத்த டெவலப் பண்ணி வந்து உங்ககிட்ட சொல்லுறேன். இதே மாதிரி
எல்லாருமே ரீசர்ச் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பார்க்கை வச்சு நிறைய விஷயத்த வந்து ரிலீஸ் வந்து பண்ணணும். அதை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கேன். திஸ் இஸ் ஜெனிஷ் சபரி சைனிங் ஆஃப்.